வணக்கம் மாணவ பெற்றோர்களே. இந்த ஒரு காணொலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காணொலி. நிறைய பெற்றோர் என்கிட்ட கவுன்சிலிங் வந்து கேட்பாங்க, சார் அப்ராட்ல படிக்கிறது நல்லதா இல்லை இந்தியாவில் படிக்கிறது நல்லதான்னு கேட்பாங்க. பட் இது ஜென்ரலா வந்து பேரண்ட்ஸ் நீங்க இதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும். பட் ஸ்டில் நான் கலெக்ட் பண்ண பொதுவான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ஷேர் பண்றேன். இந்தியாவில் நீங்க மெடிசன் படிக்கிறீங்கன்னா உங்களோட டியூரேஷன் கண்டிப்பா தெரியும். 4 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கணும், 1 ஆண்டு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இது இந்தியாவில் வந்து நீங்க தமிழ்நாடு இல்லாம இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல போய் படிச்சாலும் நம்மளோட டியூரேஷன் 5.5 years வரும். இதே நீங்க அப்ராட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்ராட்ல கிட்டத்தட்ட ஒரு 13 நாடுகள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு 400 மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. அதே சேம் டைம் டியூரேஷன் வந்து அப்ராட்ல வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும். பட் மினிமம்ன்றது 5.5 years நீங்க அப்ராட்லயும் படிப்பீங்க. அப் டு 7 years வரைக்கும் உங்களுக்கு டியூரேஷன் வரும். ஸோ கண்டிப்பா வந்து டியூரேஷன் வந்து இந்தியாவில் படிக்கிறதுக்கும் அப்ராட்ல படிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்பர் 1. ரெண்டாவது லாங்குவேஜ். இப்போ நீங்க தமிழ்நாட்டில் படிக்காம வெளிநாட்டு போய் மருத்துவம் படிக்க போறீங்க, இப்போ ரஷ்யா போறீங்க, சைனா போறீங்க, கசகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் எப்படின்னு எந்த நாடுக்கு போனாலும் அந்த நாட்டில் வரக்கூடிய லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும். என்ன ரீசன்னா செகண்ட்ல இருந்து நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பேஷண்ட்ஸ் பார்க்கறப்ப லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நீங்க லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு. இதே சேம் டைம் நீங்க இந்தியாவில் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் இருக்கீங்க, ஒரு தமிழ்நாட்டு மெடிக்கல் அட்மிஷன்ஸ் கிடைக்கல, ஆல் இந்தியா கோட்டால வந்து நீங்க ஆந்திராலையோ இல்லை கர்நாடகாலையோ இல்லை கேரளால போய் மெடிசன் படிக்க போறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்டேட்ல வந்து நம்ம அந்த ரீஜனல் லாங்குவேஜ் ஏன் கத்துக்கிறோம்னு கேட்டா முக்கியமா அங்க வரக்கூடிய அவுட் பேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது நீங்க இந்தியாவில் படிச்சாலும் லாங்குவேஜ் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். ரீஜனல் லாங்குவேஜ். அப்ராட்ல போய் படிச்சாலும் அது எந்த கண்ட்ரிக்கு படிக்க போல அங்க இருக்கக்கூடிய லாங்குவேஜ் நீங்க கண்டிப்பா செலக்ட் பண்ணி ஆகணும். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது இந்தியா அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு காஸ்ட் இங்கதாங்க பெரிய சேலஞ்சு. காஸ்ட் அப்படின்னு பார்க்கல ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இல்ல ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இல்ல ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ்ல படிக்கிறீங்க, ஒரு பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் போய் படிக்கிறீங்கன்னா காஸ்ட் நம்ம ஊர்ல இந்தியாவில் வந்து 90 lakhs rupees வந்து 1,50,00,000 வரைக்கும் வரும். அப்படின்னா 90 லட்சத்து வந்து 1,50,00,000 வரைக்கும் வரும் ஒரு எம்பிபிஎஸ் வந்து மெடிக்கல் சீட் நீங்க முடிச்சு வரக்கு. பட் அப்ராட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 32 lakhs rupees வந்து ஒரு 50 lakhs rupees தாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். நீங்க ஒரு மருத்துவம் முடிச்சு டாக்டர்லாம். ஸோ காஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கல உங்களுக்கு அப்ராட் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அடுத்து முக்கியமான கேள்வி, சார் வெளிநாட்டுல இருந்து முடிச்சது இங்க ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் பத்தி அப்படின்னா ஆமாங்க, வெளிநாட்டுல இருந்து முடிச்ச மாணவர்கள் நம்ம நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அதுக்கு பேரு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். பட் இந்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில வந்து புதுசா ஒரு எக்ஸாம் ஒன்று கொண்டு போறாங்க. இந்த எக்ஸாமோட பேரு நெக்ஸ்ட். நான் இதுக்கு நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்ன்றது நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் கொண்டு வர போறாங்க. 2026 வந்து எய்ம்ஸ் இந்த எக்ஸாம் வந்து நடத்த போறாங்க. பட் இதுல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன, நீங்க இந்தியாவில மருத்துவம் படிக்கீங்க, அப்ராடுக்கு போகல, நீங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதும். இல்ல சார் நான் அப்ராட்ல மெடிசன் படிச்சு திரும்ப இந்தியாவில வந்து லைசன்ஸ் வாங்கணும் விரும்புற ஒரு மாணவர் தான் ஸ்டில் நீங்க நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம். ஸோ எக்ஸாம்ன்றது இனி வரும் காலத்தில் இந்தியன் மெடிக்கல் டாக்டர்ஸா இருந்தாலும் சரி, ஃபாரின் மெடிக்கல் டாக்டர்ஸ் இந்த எக்ஸாம் நீங்க முறைப்படி எழுதிருக்கணும். இதுல எந்த சேஞ்சஸும் மாற்றம் வரப்போறது இல்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், சார் அப்ராட்ல படிச்சும் திரும்ப இந்தியாவில தான் வேலை செய்யணுமா அப்படின்றது இல்லைங்க. வெளிநாட்டுக்கு நீங்க ஈஸியா வந்து வேலைக்கு போகலாம், இல்ல உயர்கல்விக்கு போகலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சில் எக்ஸாம் எழுதி அங்க மருத்துவரை ப்ராக்டிஸ் பண்ண போகலாம். இல்ல பிளாப்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, யூகேல மருத்துவரை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு போகலாம். இல்லைங்க யூஎஸ்எம்லின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அங்க யூஎஸ்எம்லி எக்ஸாம் எழுதி நீங்க அதுவும் மருத்துவம் படிக்க போகலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியாவில மெடிசன் படிச்சாலும் உங்களுக்கு வந்து குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிகிரி ரெகனைஸ் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து நீங்க மருத்துவம் முடிச்சு இந்தியாவில வந்து இந்த எஃப்எம்ஜி அல்லது நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுத உங்களுக்கும் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ்க்கும் சரி, ஜாப்ஸ்க்கும் சரி. ஸோ இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு கம்பாரிசன் வீடியோ தான் பிட்வீன் இந்தியா அண்ட் அப்ராட். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி 9445783333 நிறைய பயனுள்ள இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்.